ஸோ இந்த ஆடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நால்வர் காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நால்வர் காலம் அப்படின்னா மொத்தம் 4 காலம், அதுதான் அந்த நால்வர் காலம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ராகு காலம், யமகண்டம் அப்படின்றது நமக்கே தெரியும் இல்லைங்களா? கேலண்டரை போட்டிருப்பாங்க. இதை தவிர்த்து இன்னும் 2 இம்பார்ட்டண்டான ஹீரோ இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்த்த பிரகணன், காலன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க 2 பேர்த்தையும் பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் நம்ம உடம்புலேருந்து ஒரு உயிர் போகணும் அப்படின்னா இவங்க 2 பேரோட ஹெல்ப் இல்லாமல் போகவே போகாது. அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அர்த்த பிரகணனும் காலனும் அப்படின்பாங்க. ஸோ அர்த்த பிரகணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதனோட மகன் தான் அர்த்த பிரகணன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட துணைக்கோள் அப்படின்றது காலன் வருவாங்க. ஸோ அர்த்த பிரகணன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பலன் பார்க்கக்கூடிய வகுப்பில் வந்து நம்ம இதை பற்றியே தனியாக ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம பேசுவோம். அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எல்லாமே இந்த அர்த்த பிரகணன் தான் செய்வார். அதாவது அந்த மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, பட்டாணி வடிவில் இருக்கும் பீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளாண்டோட மெயின் ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அர்த்த பிரகணன் தான் ஆக்டிவேட் பண்ணுவார். நமக்கு வந்து உடம்புல வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டாக செயலிழக்க வச்சுக்கிட்டே வருவார். கடைசியில் அந்த மூளையோட அந்த மாஸ்டர் கிளாண்டும் செயல் இழந்துட்டு உயிர் வெளியே போகிற வரையும் இவரோட வேலை நடக்கும். உடம்பை விட்டு வெளியே உயிர் வந்தோடனே அங்கேருந்து காலன் வருவார். காலன் வந்து அப்படியே என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஹையர் ஸ்டடீஸில் படிக்கும்போது நம்ம இதை பற்றி பேசலாம். பட் அடிப்படைக்கு இதுவே அதிகம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அர்த்த பிரகணன் ஒருத்தர் இருக்கார், காலன் இருக்கார். நம்மளோட உயிர் போகும்போது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார் அப்படின்றது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அர்த்த பிரகணன் எப்போ வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இவர் வந்து புதனோட பையன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், புதனோட மகன் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு ஆளுக்கு புதன் திசை நடக்கும் போதும் சரி, அதே மாதிரி காலன் யாருன்னா சூரியனோட துணைக்கோள். அப்போ ஒரு ஆளுக்கு சூரிய திசை நடக்கும் போதும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது முக்கியம். சூரிய திசை கூட விட்டுருங்களேன், பட் ஆனால் இந்த புதன் திசை நடக்கும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு காலம், யமகண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக ராகு காலம் அண்ட் யமகண்ட காலம் கேலண்டர் பின்னாடியே போட்டிருப்பாங்க. ராகு காலம் வந்து பகலில் வந்து ஒதுக்கிடுவாங்க கம்ப்ளீட்டாக, பட் இரவில் ஒதுக்க மாட்டாங்க. இரவில் பார்க்க மாட்டாங்க. பட் யமகண்டம் வந்து 2மே பார்ப்பாங்க. பட் அப்படி கிடையாது. ராகு காலத்தில் வந்து பகலில் வரக்கூடிய அந்த முன்பகுதி, பின்பகுதி, நடுப்பகுதின்னு சொல்லுவாங்க. அதில் சில ராசிக்காரங்களுக்கு முன்பகுதி நல்லாயிருக்கும், சில ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரக்காரங்களுக்கு பின்பகுதி நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம எடுக்கும்போது ராகு காலம் மாதிரி ஒரு பெஸ்ட் காலம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அது பலன் பார்க்க இருக்கக்கூடிய வகுப்பில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ராகு காலம்னு ஒன்று இருக்குது, யமகண்டம் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்துப்போம். ஸோ யமகண்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குருவோட துணைக்கோள் தான் இந்த யமகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அர்த்த பிரகணன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா புதனோட பையன், காலன்றது வந்து சூரியனோட துணைக்கோள், யமகண்டம்ன்றது வந்து குருவோட துணைக்கோள். ஓகேங்களா? அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குளிகை அப்படின்னு ஒருத்தர் வருவாங்க. குளிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா சனியோட துணைக்கோள். ஸோ பலன் சொல்லும்போது இந்த மாதிரி துணைக்கோள்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து பலன் பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. இந்த சனி எங்கே இருக்காரு, சூரியன் எங்கே இருக்காங்க, எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மரணத்தை சொல்லக்கூடிய விஷயம். ஒரு மரணத்தை சம்பவிக்கணும் அப்படின்னா இந்த 4 பேரோட ஹெல்ப் இல்லாமல் அங்கே ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. குறிப்பாக இந்த அர்த்த பிரகணனும் காலனும் அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ நம்ம ஒரு இடத்துல யூனிக்காக தெரியணும் அப்படின்னா அவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம ஹையர் ஸ்டடீஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து குளிகை காலம்னு ஒன்று இருக்கும். அதான் சொன்னேன், குளிகை யாருன்னா சனியோட துணைக்கோள் அப்படின்னு நம்ம சொன்னோமா. ஸோ அது மாதிரி குளிகை காலம் வந்து ஒரு செஞ்ச விஷயத்தவே திருப்பி செய்ய வைக்கும். தட் இஸ் கால்ட் ரிப்பீட்டட் ஒர்க். ஸோ குளிகை காலத்தில் வந்து இந்த இறந்தவங்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எடுத்தால் வந்து அடிக்கடி அந்த வீட்டில் வந்து இறப்பு நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
ஸோ அது அது ஒன்று மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. அது கூட 10ஆம் அதிபதியோட குளிகை சம்மந்தப்படும் போது இன்னமும் நிறையா விஷயங்கள் நடக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாமே குளிகையில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜுவல்ஸ் வாங்க போகிறோம், இல்லை ஒரு கார் வாங்க போகிறோம், ஒரு ஒரு ஆடம்பர பொருள் வாங்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தில் வந்து நம்ம பண்ணலாம். பட் கல்யாணம் வந்து பண்ணிடாதீங்க. திருப்பி திருப்பி நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 பேர், இந்த 4 காலம் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எப்படியெல்லாம் ஸ்டோரியை பில்டப் பண்ணி இந்த மனசில் ஏற்றிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டோரியை நீங்களாக பில்டப் பண்ணி மனசில் ஏற்றிக்கோங்க. பட் மறக்காதீங்க இந்த 4 பேர்த்தையும். ஸோ இது அடிப்படை ஜோதிடம். இந்த ஆடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரிதின ஸ்பிரிக் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பஞ்சாங்கத்தில் வந்து திதி அல்லது நட்சத்திரம் தொடர்ந்து மூணு நாள் கண்டினியூஸாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து தின ஸ்பிரிக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புதன்கிழமை சூரிய உதயம் சூரிய அஸ்தங்கம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு திதி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6:05 சூரியன் அஸ்தமனம் ஆக போகுது. பட் ஆனால் அது 6:01 அந்த ஒரு திதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது அன்னையிலேருந்து கணக்கு. அடுத்த நாள் ஃபுல்லாமே அந்த திதி இருக்கும். அப்புறம் வந்து ஃப்ரைடே மார்னிங்கு சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் அந்த திதி போயிடும். அதாவது 6:05 சூரிய உதயம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 6:07 இந்த தேதி போயிடும். ஸோ அப்படி மாதிரி கண்டினியூஸாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து தின ஸ்பிரிக் அப்படின்ற மாதிரி அர்த்தம். புதன்கிழமை ஈவினிங் ஸ்டார்ட் ஆகும், வியாழக்கிழமை ஃபுல்லாக இருக்கும், வெள்ளிக்கிழமை காலைக்கு அப்புறம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் இந்த திதியோ நட்சத்திரமோ வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டு வேற ஒரு புதுசாக ஒன்று வருவாங்க. அதுக்கு பேர் வந்து தின ஸ்பிரிக் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதை நோட் பண்ணிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம தாராளமாக செய்யலாம். இது வந்து திதியாகவும் இருக்கலாம், நட்சத்திரமாகவும் இருக்கலாம். தின ஸ்பிரிக்கில் இது ரொம்ப நல்ல காலம். நம்ம என்ன செஞ்சாலும் இது வந்து பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை மட்டும்தான் கொடுக்கும். நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இங்கே அவமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். தின ஸ்பிரிக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த அவமா. தின ஸ்பிரிக்கில் நம்ம என்ன சொன்னோம், அதாவது 3 நாளைக்கு ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ கண்டினியூஸாக வந்துச்சுன்னா அது தின ஸ்பிரிக் அப்படின்னு சொன்னோம். பட் அவமால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 நட்சத்திரம் 3 திதி வந்து 3 நட்சத்திரம் அல்லது 3 திதி மாறி மாறி வரும். அதுக்கு பேர் வந்து அவமா அப்படின்ற மாதிரி அர்த்தம். தின ஸ்பிரிக்கில் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணலாம், அவமால நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடாது. அது எப்படி சார் ஒரே நாளில் 3 மாறி மாறி வரும் அப்படின்னு கேட்கலாம். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஒரு திதிக்கு 12 டிகிரி அப்படின்றது நம்மளோட அப்ராக்சிமேட் கணிதம் தான், கால கணிதம். நமக்கு வந்து அந்த கணிதம் கரெக்டாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ எக்ஸாக்டாக வந்து 12 டிகிரிலாம் இருக்காது. அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்தோட அளவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 13 டிகிரி அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரி நாட்களும் நமக்கு வரும் அப்படின்றதான் அர்த்தம். ஸோ அவமால எந்த நல்ல விஷயங்களும் பண்ணக்கூடாது, தின ஸ்பிரிக்கில் நல்ல விஷயங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? வணக்கம், இது அடிப்படை ஜோதிடம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூனிய மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சூனிய மாதம்னு சொல்லுவாங்க. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மழை மாதம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமி 2 அமாவாசை வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சூனிய மாதம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். யூஸ்வலாக ஒரு மாதத்துக்கு ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி தான் வரும். பட் இந்த சூனிய மாதத்தில் 2 அமாவாசை 2 பௌர்ணமி வருமானு கேட்டால் வரும். ஸோ என்ன மாதத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை அண்ட் வைகாசியில் வரும். இந்த சூனிய மாதத்தில் நம்ம எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டோம். நல்லா பாருங்கள், சித்திரை மாதத்தில் எந்த கல்யாணம் எதுவுமே இருக்காது. ஆனால் வைகாசி மாதத்துலேயும் அதே தான். பட் ஆனால் சிலவங்க பார்த்துட்டு பண்ணுறாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரையில் வந்து சூரியன் வந்து உச்சத்தில் மேஷத்தில் இருப்பார், வைகாசியில் வந்து ரிஷபத்தில் வந்து சுக்கிரன் உச்சத்தில் இருப்பாங்க. பண்ணுவாங்க சிலவங்க. பட் ஆனால் பேசிக்காக பஞ்சாங்கத்தில் இந்த சூனிய மாதத்தில் எந்த ஒரு நல்ல காரியங்களும் பண்ணக்கூடாது அப்படின்றதான் ரூல். ஆடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரிநாள் தன்ய நாள் அப்படின்ற சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கரிநாள் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லதாக இருக்கும். அந்த நாளில் வாரம் திதி யோகம் நட்சத்திரம் கர்ணம் அவ்வளவுமே சூப்பராக அமைஞ்சிருக்கும். பட் ஆனால் கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கரிநாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த கரிநாள் அந்த ஒரு வார்த்தைக்கு பார்த்துட்டாலே அந்த நாளை வந்து நம்ம எதுக்குமே எடுத்துக்க கூடாது
அப்படி என்ன அந்த நாளில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியனோட ஒளிக்கற்றை வந்து ரொம்ப அதிகமாக பிரகாசமாக விழும். அப்படி விழும்போது மற்றது எல்லாத்துலேயுமே டெமாலிஷ் பண்ணிவிட்டு அந்த சூரியன் மட்டும்தான் அதிகமாக வந்து ப்ரொஜெக்ட் ஆவார். ஸோ மற்ற எல்லா நல்ல விஷயங்களுமே வந்துட்டு அது கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிடுவார். சூரியன் மட்டும்தான் அங்கே டாப்பில் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒளிக்கற்றை, அவ்வளோக்கு அதிகமான ஒளிக்கற்றையை நம்மளால் தாங்க முடியுமா? அந்த அந்த டைத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணால் அது வந்து நிலைக்குமான்னு கேட்டால் அது ரொம்ப பெரிய கொஷின் மார்க் தான். ஸோ கரிநாள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, என்னதான் எல்லாமே சூப்பராக இருந்தாலும் அங்கே சூரியனோட ஒளிக்கற்றைகள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறனால அந்த நாளை கரிநாள் சொல்லுவோம். இந்த இந்த நாள்லேயும் நம்ம நல்ல விஷயங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தன்ய நாள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கரிநாள் மாதிரியே தான். கரிநாள்ன்றது கம்ப்ளீட்டாக அந்த டே ஃபுல்லாக வந்து சூரியனோட கற்றைகள் அதிகமாக இருக்கும். பட் தன்ய நாளில் பாதி வந்து நல்ல நாளாகவும் பாதி வந்து கெட்ட நாளாகவும் இருக்கும். ஸோ கரிநாள் தன்ய நாள் கான்செப்ட் இதுதான். கரிநாள் வந்து ஃபுல் டேவும் நல்லா இருக்காது. தன்ய நாள் வந்து பாதி நாள் நல்லாயிருக்கும், பாதி நாள் நல்லா இல்லாமல் இருக்கும்.